الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن يكاد الذين كفروا ليزلقونك بأبصارهم لما سمعوا الذكر ويقولون إنه لمجنون وما هو إلا ذكر للعالمين. وقال نبينا المصطفى صلى الله عليه وآله وسلم: العين حق ولو كان شيء سابق القدر سبقته العين أو كما قال صلى الله عليه وآله وسلم. எல்லா புகழும் எல்லா பெருமையும் எல்லா கம்பீரமும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் காத்தபுன் நபியின் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மத் முஜ்தபா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் கண்ணியமான சங்கையான சுன்னாக்களை வாழ்வில் பின்துயர்ந்த உத்தம கண்ணியமான சஹாபாக்கள் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளை மதித்து கண்ணியமான அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் சமூகம் அளித்திருக்கும் கண்ணியமானவர்களே, முத்தகீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று விளக்கினார்களோ தடை செய்தார்களோ அவற்றையெல்லாம் எங்களுடைய உடம்பில் கஃனுடைய புடவை சுத்தப்படுகின்ற வரைக்கும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை குடும்பத்தோட தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம் வ ஸியாரத ரௌதத் நபியினா முஹம்மதின் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், எங்கள் எல்லோருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாராவுக்கு முன்னால் நிற்கக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீ தௌஃபீக் செய்வாயாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட ஒரு காலம் என்று சொன்னால், சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ஹராமா ஹலாலா என்று கூட சிந்திக்க மாட்டார்கள். சம்பாதிக்கக்கூடிய பணம் அவர் சம்பாதித்து விட்டுட்டார் என்று சொன்னால் அது ஹலால் ஹராம் என்றத அவர் பெருசாக அதை அவர் கணக்கெடுக்க மாட்டார். அந்த பணத்துல சில நேரங்கள்ல சில ஹராம்கள் இருந்தாலும் அவருடைய உள்ளம் சொல்லும் இது ஹராம் இல்லை இது ஹலால் என்று அவர் பத்துவா தானாக அவருக்கே கொடுத்து அந்த பணத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு காலம் உண்டாகும் என்று சொன்னார்கள். அந்த காலத்தை நான் இப்பொழுது எல்லோருமே பார்க்கிறோம். இன்னைக்கு பல வகையான பிசினஸ்கள் ஒவ்வொருவரும் செய்யறாங்க, ஒவ்வொருவரும் பல வகையான வியாபாரங்களை செய்யறாங்க. ஆனா அந்த வியாபாரத்துடைய அடிப்படைய நாங்க யாருமே தேடி பார்க்கறது இல்லை. முன்னவர்கள் மூத்தவர்கள் இன்னைக்கு சம்பாதித்த பணம் சிலர்களுடைய அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் அசையாம இருக்குது. காரணம், அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் சம்பாதிக்கும் போது ஹலாலை பேணினார்கள். அவர்கள் மௌத்தாகியும் அவர்கள் சம்பாதித்த பணம் இன்னும் அது நிரந்தரமாக அது ஒரு உறுதியாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனா இன்றைய காலகட்டத்தில் நிறைய வாலிபர்கள் ஆன்லைன்ல பிசினஸ் பண்றாங்க, பல வகையில பல பிசினஸ்களை மாஷா அல்லாஹ் திடீரென்று ஓரிரு மாதங்களுக்குள்ள ஒருவர் 6 மாதம் 1 வருடம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இப்பொழுது இருக்கக்கூடிய வாலிபர்கள் ஓரிரு மாதங்கள்ல ஓரிரு கிழமையில சம்பாதிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச காலம் போகும் போது பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அந்த அவர்களை பாதுகாக்கணும் இருந்த இடமும் தெரியாம போய்விட்டதை பார்க்கிறோம். எந்த பிளானும் இல்லாம எந்த விதமான மசூராக்களும் இல்லாம, அதாவது
வாழ்க்கையில அனுபவங்கள் நிறைய காணப்பட்ட வியாபாரத்துல, அதாவது நிறைய அனுபவங்களை கண்ட மக்களுடைய அட்வைஸ கூட கேட்காம இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் வியாபாரம் செஞ்சு இன்னைக்கு மற்ற மக்களை கஷ்டத்துல போட்டு ஒவ்வொரு நாடுகள்ல செட்டில் ஆகி இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு 100 லட்சம் 200 லட்சம் 300 லட்சம் என்று இன்னைக்கு நிறைய மக்களை கஷ்டத்துல போட்டுட்டு அந்த மக்கள் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனுக்கு அல்லாஹ் 2 வகையான நிஅமத்துகளை கொடுத்திருக்கிறார். 2 வகையான நிஅமத்துகளை. ஆனா அந்த மக்கள் அந்த 2 நிஅமத்துகளையும் அதை பெரிதாக பார்க்கிறது கிடையாது. அந்த நிஅமத் 2ஐயும் அது ஒரு நிஅமத்தாக மக்கள் கணக்கெடுப்பதும் கிடையாது. அதுல பொதுப்போக்காக இருக்கிறாங்க. ஒன்று சொன்னாங்க சிஹா, உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொன்னாங்க, உடல் ஆரோக்கியம். 2வது அல் ஃபரா, ஓய்வு நேரத்தை பற்றி சொன்னார்கள். இந்த 2ஐயும் மனிதன் இழந்ததற்கு பின்னால தான் சிந்திக்கிறான், எனக்கு ஓய்வு நேரம் இல்லையே. ஒரு மனிதனுக்கு நோய் வந்ததற்கு பின்னால தான் அவருடைய அந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2ஐயும் நீங்க வீணாக்கி விடுவானோ, இந்த 2ஐயும் சரியாக பிளான் பண்ணி நீங்க பயன்படுத்தி போங்க. கண்ணியமான சகோதரர்களே, என்ன சொல்ல வாரேன்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் எல்லா வகையான செயற்களை செய்வதற்கும் அடிப்படை அந்த மனிதனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஒருவர் வியாபாரம் செய்வதாக இருந்தாலும், ஒருவர் இபாதத் செய்வதாக இருந்தாலும், ஒருவர் ஏதாவது ஒரு தொழிலை செய்வதாக இருந்தாலும் அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் அவர் நினைச்சதை எதையுமே அவருக்கு சாதிக்க முடியாது, செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்க வந்தால் முதலாவது கலிமாவை சொல்லிக் கொடுப்பார்கள், 2வது தொழுகையை சொல்லிக் கொடுப்பார்கள், 3வது ஒரு துஆவை கற்றுக் கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கலிமாவை சொல்லிக் கொடுத்துட்டு தொழுகையை கற்றுக் கொடுத்துட்டு 3வது ஒரு துஆவை படித்து கொடுப்பாங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், வர்ஹம்னி எனக்கு ரஹ்மத் செஞ்சிரியா அல்லாஹ், வஹ்தினி எனக்கு நேரான வழியை காட்டிரியா அல்லாஹ், வஆஃபினி உடல்ல ஆரோக்கியத்தை தாயா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கக்கூடிய துஆ உடலுடைய ஆரோக்கியத்தை அதாவது முக்கியப்படுத்துவார்கள். நாங்க ஒவ்வொரு நாளும் சுபகுடைய தொழுகையில குனூத் ஓதுறோம். குனூத்ல கேட்கக்கூடிய துஆல மிக முக்கியமான வார்த்தை அல்லாஹும்ம ஹ்தினா ஃபீமன் ஹதை, யா அல்லாஹ் நீ யாருக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுத்தாயோ அந்த ஹிதாயத் எங்களுக்கும் தா, வஆஃபினா ஃபீமன் ஆஃபி, யாருக்கெல்லாம் நீ உடல் ஆரோக்கியத்தை உடல் சிஹாவை நீ கொடுத்தாயோ அந்த சிஹாவை எங்களுக்கும் தா. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் சுபஹுக்கு பின்னால கட்டாயமாக கேட்ட துஆ தான் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியா, யா அல்லாஹ் பக்குவத்தையும் உடல் ஆரோக்கியத்தை தந்திரியா அல்லாஹ், பக்குவத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்திரியா அல்லாஹ். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு உறுப்புக்கும் துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம ஆஃபினா ஃபீ பதனி, யா அல்லாஹ் உடல்ல ஆரோக்கியத்தை தாயா அல்லாஹ், வஆஃபினா ஃபீ சம்இ, யா அல்லாஹ் காதுல ஆரோக்கியத்தை தாயா அல்லாஹ், வஆஃபினா ஃபீ கல்பி, யா அல்லாஹ் உள்ளத்துல ஆரோக்கியத்தை தாயா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உறுப்புடைய ஆரோக்கியத்தை கேட்பார்கள். இன்னும் ஒரு மிக முக்கியமான துஆ, நாங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக்கக்கூடிய மிக முக்கியமான துஆ, அல்லாஹும்ம இன்னி நஊது பிக மின் ஸவாலி நிஅமதி, யா அல்லாஹ் நீ எனக்கு தந்த வளங்கள், நீ எனக்கு தந்த நிஅமத்துகள் திடீரென்று இல்லாமல் போவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ எனக்கு தந்த நிஅமத்துகள் இல்லாமல் போவதை பாதுகாப்பு தேடுகிறேன். திடீரென்று பேரலைஸ் ஆகுவதை விட்டும், திடீரென்று உடலுடைய சக்தி இல்லாமல் போவதை விட்டும், திடீரென்று உடல் இயங்காமல் போவதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். இது யாரு சொல்லி தந்த துஆ? அல்லாஹ்வுடைய தூதர். நல்லா இருக்கிறாரு, திடீரென்று கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சகோதரர் இரவு தூங்குறாரு, அவருடைய தலையில கைய வச்சு தூங்குறாரு. காலையில எழுந்தும் போது அவருடைய கையை தூக்க முடியாது, கிட்டத்தட்ட அவருடைய கையை சரிப்படுத்துறதுக்கு 2 வருடங்கள் கஷ்டப்பட்டார். 2 வருடங்கள். ஆனால் 2 வருடங்கள் ஆகியும் சரியாக அவருடைய கையை இன்னும் அசைக்க முடியாது. திடீரென்று அல்லாஹ் உடலுடைய ஆபியத்தை மாற்றம் செஞ்சிடுவார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதாவது இந்த குத்பாவுடைய சுருக்கம் என்னென்றா, ஒரு மனிதன் அனைத்தையும் செய்வதற்கு அவனுக்கு தேவை அவனுடைய உடலுடைய ஆரோக்கியம். ஆனா இந்த உடலுடைய ஆரோக்கியம் 2 விதமாக இல்லாமல் போகலாம். ஒரு மனிதனுடைய உடலுடைய ஆரோக்கியம்
உடலுடைய சிஹத் அவர் 2 விதமாக இல்லாமல் போகலாம். ஒன்று அவருடைய சில பாவனைகள் மூலமாக இல்லாமல் போகலாம். ஒன்று அவர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அவர் அதிகமாக கவலைப்படுவதனால, சில பேர்கள் அதிகமாக வேலைகள் செய்வதனால, தூக்கமின்மை, தூங்காமல் இருப்பதனால, அதே போன்று உடலில் ஏற்படக்கூடிய சில நோய்களால, சிலர்கள் பாதிக்கக்கூடிய டேப்லெட்டால, இன்னும் சிலர்கள் தவறான மோசமான உறவுகளில் ஈடுபடுவதனால, இன்னும் சிலர்கள் மோசமான பாவனைகளை பாதிப்பதன் மூலமாக அவருடைய உடலுடைய ஆரோக்கியம் இல்லாமல் போகலாம். இது ஒரு வகையான முறை. இன்னொரு வகை இருக்குது, சில மக்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்தை இல்லாமலாக்கக்கூடிய பயங்கரமான ஒரு விடயம் தான் 2 விதமான விடயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒன்று சூனியம். முதலாவது சூனியம். ஒரு மனிதனுடைய உடலுடைய ஆரோக்கியத்தை, ஒரு மனிதனுக்கு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய பயங்கரமான ஒரு பாவம். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கொலை செய்ய என்று கட்டளையிட்ட ஒரு பாவம் தான் சூனியம். இன்னைக்கு ஒருவர் வியாபாரத்துல முன்னுக்கு வாராரு, குடும்ப ஒரு பள்ளி லைஃப்ல நல்லாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு, அதை பிடிக்காத சிலர்கள் என்ன செய்யறாங்க, யாருக்கிட்டயோ போய் அவர் வாழ்க்கையில ஹஜ் செஞ்சிருக்க மாட்டாரு, உம்ரா செஞ்சிருக்க மாட்டாரு, ஆனா இந்தியாவுக்கு போறாரு, சூனியம் செய்கிறார். இந்தியா நிறைய வாலிபர்கள், நிறைய பெற்றோர்கள் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க, ஹஜ்ரத் நாங்க போய் விசாரிக்கிறோம், அது சூனியத்தை நம்புறது நம்பாது உங்களோட கையில. ஆனா இஸ்லாம் சொல்லுது சூனியம் என்று ஒன்று இருக்குது. இஸ்லாம் சொல்லுது சூனியம் என்று ஒன்று இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சூனியம் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சூனியம் செய்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சூனியம் சில நேரங்கள்ல சில குடும்பங்களை இல்லாமல் ஆக்குகிறது. வியாபாரத்துல நல்லாக இருந்தவர் திடீரென்று கீழே விழுகிறாரு. அவர் ஹலாலாகத்தான் சம்பாதித்தாரு, ஆனா என்ன ரீசன் என்று தெரியா, காரணங்களை பார்த்து அவர் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் என்றா, எங்கட சமூகம், எங்கட சொசைட்டி மற்ற சமூகத்தை விட வித்தியாசமானவர்கள். அதாவது தனக்கிட்ட இருக்கக்கூடிய வளர்ச்சி அல்லாஹ் சொல்றா, நீங்க பயன்படுத்துங்க, நீங்க பயன்படுத்தக்கூடியதை நான் பார்க்கறது ஆசைப்படுறேன் என்றார். நாங்க அணியக்கூடியத வாகனங்களை, ஆனால் எங்கட சமூகம் எல்லை மீறி பயன்படுத்துறத பார்க்கிறோம். அது எங்களுடைய திருமணங்களாக இருக்கலாம், எங்களுடைய வாகனங்களாக இருக்கலாம், எங்களுடைய ஏனைய பொருட்களாக இருக்கலாம். அதாவது சில மக்களுக்கு பொறாமையும், சில மக்களுக்கு அதாவது சூனியம் செய்வதற்கு நாங்களுமே காரணமாக அமைகிறோம். இன்னைக்கு கண்ணியமான சகோதரர் நல்லா பாருங்க, பார்க்க இன்னைக்கு பேஸ்புக் எடுத்தாலும் மற்ற சோசியல் மீடியாக்கள் எடுத்தாலும் முஸ்லிம்கள் தான் அதிகமாக தாங்கள் பயன்படுத்தக்கூடிய விடயங்களை அப்லோட் பண்றதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ மக்களோ அந்நிய மக்களோ அதிகமாக அவங்களுடைய வேற விடயங்களை போடுவாங்களே ஒழிய அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வெல்த்தையோ, அவங்களுடைய சொத்துக்களையோ, அவங்களுடைய வாகனங்களையோ அப்லோட் பண்றதை நீங்க யாரும் பார்க்க மாட்டீங்க. ஆனா எங்கட சொசைட்டி அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய வியாபார ஸ்தலம், ஒரு வீடை கட்டிட்டா வீடுடைய ஆரம்பத்தில இருந்து, டாய்லெட்ல இருந்து, கிச்சன்ல இருந்து எல்லாமே வீடியோ பண்ணி அதற்கு இஸ்லாமிக் சாங் ஒன்றை கூட அப்லோட் பண்றாங்க. இஸ்லாமிக் சாங். திடீரென்று அந்த வீட்டுக்குள்ள முசீபத், திடீரென்று அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை, வியாபாரம் இல்லாம போகுது. இது ஒன்று சூனியம் செய்யறாங்க. 2வது மிக முக்கியமான ஒரு விடயம் தான், நாங்க ஒவ்வொருவரும் அஞ்சிக் கொள்ளக்கூடிய விடயம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் ஐனு ஹக்குன், அல் ஐனு ஹக்குன், கண்ணூர பயந்துக்கோங்க. கண்ணூர அதாவது ஈவிலை என்றுவாங்க சிங்களத்தால. இந்த கண்ணூர் என்பதை நாங்க மட்டுமல்ல எல்லா மதத்தினர்களும், இந்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள், அதே போல யூதர்கள், ஆதி காலத்தில் வாழ்ந்தவர்கள், எல்லா இன மக்களும் இந்த கண்ணூரை 100% நம்புறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஐனு ஹக்குன், கண்ணூர் என்பது உண்மை. குர்ஆனும் ஹதீஸும் இந்த கண்ணூரை பத்தி என்ன சொல்லுது? குர்ஆனும் ஹதீஸும் இந்த கண்ணூர் என்றா உண்மையா? கண்ணூர் என்று இருக்குதா? கண்ணூரால மனிதன் வீழ்த்தப்படுவானா? கண்ணூரால் ஒரு மனிதன் அழிக்கப்படுவானா என்று பார்த்தா, ஹதீஸ்களை தேடி பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணூரை பற்றி மிகவும் எச்சரித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள் அந்த குர்ஆன் ஓதுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லும் போது அவர்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்டுக் கொண்டிருக்கும் போது நபியே, அவர்களுடைய கண்களால உங்களை விழுத்தட்ட பார்க்கிறாங்க, அவர்களுடைய கண்களால உங்களை விழுத்தட்ட பார்க்கிறாங்க. அஸ்ஸக என்று சொன்னா, இந்த ஜலக் என்ற வார்த்தை என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய கண்ணால இன்னொருவரை வீழ்கிறது,
ஒருவருடைய கண்ணால இன்னொருவரை படுக்க போடுறதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த அஸ்லக என்ற வார்த்தை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்மார மிஸ்ருக்கு அனுப்பி வைக்கும் போது சொல்றாங்க, தன்னுடைய 11 மகனையும் அழைத்து சொல்லுறாங்க, மகன் நீங்க 11 பேரும் மிஸ்ருக்குள்ள நுழையக்கூடிய நேரத்துல ஒரே என்ட்ரன்ஸால போகவானம், ஒரே என்ட்ரன்ஸால 11 பேரும் போகவானம். கண்ணியமான சகோதரர்கள், எங்களுக்கு இன்னைக்கு 10 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் சொன்னா எல்லாரையும் அழகாக நாங்க ஆடைகள் அணிவித்து இன்னைக்கு நாங்க எங்களோட மொபைல்ல எங்களோட போட்டோஸ்கள் அப்லோட் பண்றோம். நான் என்ன சொல்றேன், சில பிள்ளைகளுக்கு பாதிப்பு எதனால் என்று நாங்க யாருமே யோசிக்கிறது கிடையாது, யாருமே யோசிக்கிறது கிடையாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுறாங்க, நீங்க 11 பேரும் ஒரே என்ட்ரன்ஸால போகவானோம். அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தஃசீருடைய கலையில் இவர்கள் ஒரு கருத்தை சொன்னால் அதற்கு பின்னால் வேறொரு கருத்து கிடையாது. என்ன காரணத்துக்காக சொன்னாங்கன்னா, 11 பேரும் ஒரே வாயிலால போனா கண்ணூறு பட்டுவிடும், அதனால அது குழுவின் அபுவாபி முத்தஃபர்ரிகா, நீங்கள் ஒவ்வொருவரும் பல வாயல்களால பல என்ட்ரன்ஸால பிரிஞ்சு போங்க என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுறான். குர்ஆனுடைய கடைசி சூராவுக்கு முன்னால் உள்ள சூரா பலக். இந்த பலத்துல அல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்கிறார், நபியே குல் நீங்க சொல்லுங்க, அஊது பிரப்பில் பலக், அதிகாலையுடைய ரப்பை கொண்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொல்லுங்க. மின் ஷர்ரி மா கலக், படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களுடைய ஷர்ரை விட்டும் கெடுதியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம். வமின் ஷர்ரின் நஃபாதாத்தி ஃபில் உகத், அதாவது ஊதி முடிச்சுக்களை கட்டக்கூடிய பெண்களுடைய தீங்குகளை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். கடைசியாக அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய வார்த்தை வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரன் இன்னொருவருடைய வளர்ச்சியை பார்த்து இன்னொருவருடைய முன்னேற்றத்தை பார்த்து அவருடைய உள்ளத்தால் வரக்கூடிய அந்த தாக்கம் இருக்கிறேன், பொறாமையினால் வரக்கூடிய தாக்கம் இருக்கிறேன், அந்த தாக்கத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அந்த தாக்கம் தான் கண்ணூர் என்று சொல்றாங்க. அந்த தாக்கம் தான் கண்ணூர் என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் கதிரை வைத்திருக்கிறான், கதிர் படித்தான் எல்லாமே நடக்கும், ஆனால் சில நேரங்களில் கதிரை கூட முந்திவிடும். எதென்று தெரியுமா? அல் ஐனு ஹக்குன், கண்ணூர் என்பது உண்மை, வலவுக்கான ஷைஉன் சாபகல் கதிர, கதிரை கூட கண்ணூர் முந்திவிடும் என்றார். கதிரில் எழுதப்பட்டிருக்கும் இவருக்கு இது இப்பொழுது தான் நடக்கும் என்றே சில நேரங்கள்ல சில மக்களுடைய கண்ணூரினால அது நடப்பதற்கு முன்னாலே அவருக்கு நடந்துவிடும். கண்ணூர் முந்திவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவை அழைத்து சொன்னார்கள், ஆயிஷா உங்களுக்கு நான் கட்டளை எடுக்கிறேன், ஒவ்வொரு நாளும் கண்ணூரை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்க. இன்னொரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கண்ணூர் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்று சொன்னால் உங்களை கபர்ல கொண்டு போய் சேர்க்கும் என்றார். கண்ணூர் உங்களை கொண்டு போய் கபர்ல சேர்க்கும் என்றார். கண்ணூருடைய தாக்கம் உங்களை மௌத்தாக்கிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையுடைய, அதாவது தன்னுடைய முகத்துல அகத்துல, அதாவது சொக்க பகுதியில ஒரு காயம் வந்திருக்கு, ஒரு கொக்களம் மாறி வந்திருக்கிறது. உம்மு சலமாவை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கண்ணூருடைய தாக்கம் தான் இந்த பிள்ளையுடைய முகத்துல ஒரு 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 காயம் வந்திருக்குது, இதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல ஓடி பாருங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில் பிள்ளையை கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிள்ளைக்காக கண்ணூருக்காக ஓடினார்கள். கண்ணியமான சகோதரர்களை, அதே போல மிக அஹ்மதுல வரக்கூடிய இந்த ஹதீஸ கவனமாக கேளுங்க. நாங்க சில நேரங்கள்ல நாங்க நினைச்சு பார்க்க மாட்டோம், எங்களுடைய நிலைமைகள் இந்த கண்ணூரால மாறிடும். எந்த அளவுக்கு மாற்றம் உண்டாகிடும் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ் அபூ உமாமா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரெண்டு சஹாபாக்கள் குளிப்பதற்காக போறாங்க. அதுல ஒருவர் தான் ஸஹல் இப்னு அஹ்னஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ஆமிர் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு. குளிக்க போகும்போது ஸஹல் இப்னு அஹ்னஃப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆடையை கலட்டுறாங்க. அவங்க அழகான ஒரு சஹாபி, நல்ல அழகான, அதாவது பார்ப்பதற்கு மிகவும், அதாவது அழகான வெள்ளை நிறமான ஒரு சஹாபி. ஆமிர் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க,
நீங்க நல்ல ஆன்சமாக இருக்கிறீங்க, பாப்பதுக்கு அழகாக இருக்கிறீங்க என்று சொன்னாரு. அவர் மயங்கி கீழே விழுந்துட்டாரு. பேச்சு மூச்சு இல்லாம அதே இடத்துல அவரு கீழே விழுந்து இருக்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சஹாபாக்கள் சொன்னாங்க, இப்படி நடந்துச்சு, இவரால எழுந்து கூட நிற்க முடியாது, என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துக்கு வந்து கேட்டாங்க ஆமீரை பார்த்து, ஆமீர், உங்களோட சகோதரனை நீங்க கொலை செய்ய பாத்தீங்களா? உங்களோட சகோதரன் நீங்க கொலை செய்ய பாத்தீங்களா? உங்களோட கண்ணூரினால இவர் இப்பொழுது பாதிக்கப்பட்டுட்டாரு, உங்களோட கண்ணூரினால் இவர் படுத்த படுக்கையில் ஆகிட்டாரு. இப்ப அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அழகான ஒன்றை கண்டுட்டா நீங்க பரக்கத்துக்காக துஆ செய்யுங்க. கண்ணியமான சகோதரர்களை, இன்னைக்கு நாங்க எதை கண்டாலும் சொல்லக்கூடிய வார்த்தை மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ்வுடைய கருத்து நிறைய பேருக்கு தெரியாது. எதை கண்டாலும் மாஷா அல்லாஹ். ஏன் எங்களோட வாப்ப சொன்னாரு மாஷா அல்லாஹ், எங்களோட அப்பவும் சொன்னாரு மாஷா அல்லாஹ், எங்களோட அப்பட அப்பவும் சொன்னாரு மாஷா அல்லாஹ், அதனால நானும் சொல்றேன் மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் எங்க பாவிக்கணும், அது எந்த சந்தர்ப்பத்துல பாவிக்கும். கண்ணியமான சகோதரர், ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒன்று பாரக் அல்லாஹ், இன்னொன்று இருக்குது மாஷா அல்லாஹ். ஒரு நிஅமத் எங்களிடத்துல இருந்தால், நான் அழகாக இருக்கிறேன், கண்ணாடிக்கு முன்னால பாக்குறேன், நான் சொல்லக்கூடிய வார்த்தை மாஷா அல்லாஹ். சில நேரங்கள் என்னுடைய கண்ணூர் எனக்கே படலாம். எனது வாகனத்தை பாக்குறேன், மோடிஃபை பண்ணிருக்கிறாரு, இவர் சொல்லோடு மாஷா அல்லாஹ். இவருடைய வீடை கட்டிட்டு பாக்குறாரு, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை மாஷா அல்லாஹ். தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பாக்குறாரு, அவர் சொல்ல வேண்டிய வார்த்தை மாஷா அல்லாஹ். எனக்கு ஒரு நிஅமத் கிடைக்க பெற்றிருந்தால் அதற்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை மாஷா அல்லாஹ். மற்றவர்களுடைய நிஅமத்துகளை காணும் போது நாங்க சொல்லக்கூடிய வார்த்தை மாஷா அல்லாஹ் இல்ல, சொன்னா பிரச்சனை. ஆனா ஹதீஸ்ல வருவது பாரக்கல்லா சொல்லுங்க, பாரக்கல்லா சொல்லுங்க. நீங்க மாஷா அல்லாஹ் இல்ல. ஒரு குழந்தை கிடைச்சிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மாஷா அல்லாஹ்னு எந்த குழந்தைய பார்த்தும் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் குழந்தைகள் எடுத்து சொன்ன வார்த்தை பாரக்கல்லாஹ். 2 பேர் கல்யாணம் முடிக்கிறாங்க, அவங்கள பார்த்து நாங்க யாரும் மாஷா அல்லாஹ் சொல்றது இல்ல. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தாங்க, இதா ரஆ அஹதுக்கும் மின் அஹீஹி, உங்களுடைய சகோதரரிடத்துல ஒரு விஷயத்தை நீங்க பார்த்தா, சகோதரத்துல ஒரு விடயத்தை நீங்க கண்டா, அவருடைய பொருளாதாரத்தை கண்டால், அல்லது அவருடைய ஏதாவது ஒன்று நீங்க கண்டால், பல் யுபர்ரிக் அலைஹி, அவருக்கு பரக்கத்துக்காக துஆ செய்யுங்க, பாரக்கல்லாஹ் என்று நீங்க துஆ செய்யுங்க. இல்லைன்னு சொன்னா கண்ணூர் உண்மை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதான் கண்ணியமான சகோதரர்களே, நிஅமத்துகள் எங்களுக்கு இருக்கும் போது நாங்க சொல்லக்கூடிய வார்த்தை மாஷா அல்லாஹ். மற்றவர்களுடைய நிஅமத்துகளை காணும் போது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்று தந்தது தபாரக் அல்லாஹ் அல்லது பாரக் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுங்க என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த கண்ணூர் என்பது அதாவது ஒரு 10 வருடத்துக்கு முன்னால ஒரு சகோதரர் வஃபாத்தாகிட்டாங்க. அல்லாஹ் அவருடைய கபரை வெளிச்சமாக்கி வைக்கணும். அவர் சொன்ன சம்பவம் இன்னும் அது மறக்க முடியாம இருக்குது. அவர் வஃபாத்தாகிட்டார். அவர் சொன்னாரு, நான் அழகான முறையில் ஆடைகள் அணிந்து, சிலர்கள் கண்ணூரை நம்ப மாட்டாங்க, அதனுடைய பாதிப்பு ஏற்பட்டதுக்கு பின்னால்தான் சிலர்களுக்கு அதனுடைய நம்பிக்கை வரும். அவர் சொன்னாரு, நான் அழகான முறையில வெள்ளாடைகளில் அணிந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய தியாரத்துக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். எங்கிற நாட்டை சேர்ந்த யாரோ ஒருவர் பக்கத்துல வந்தார், எனக்கு நிச்சயமாக ஒரு யாருன்னு தெரியாது, மாப்பிள்ள மாறி இருக்கிறீங்க என்று சொன்னாரு. நான் அதே இடத்துல மயங்கி விழுந்தேன். 15 வருஷமா கஷ்டப்பட்டேன் என்று சொன்னார். 15 வருஷமாக கஷ்டப்படுறேன் என்றார். அவர் அதாவது அந்த கண்டு 15 வருஷத்துக்கு பின்னால் என்ன சந்திச்சு சொல்றாரு, நான் 15 வருஷமாக அவர் அந்த மாப்பிள்ள மாதிரி இருக்கிறீங்க என்று சொன்ன வார்த்தை என்னை இன்னும் விடல, திடீரென்று எனக்கு மயக்கம் வருவது. கண்ணியமான சகோதரர்களோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, யாரை எதை கண்டாலும் நீங்க பாரக்கல்லா என்று சொல்லுங்க, பாரக்கல்லா இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. அந்த பொருளை நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கும் அதற்குரிய ஏற்பாடுகள் அல்லாஹ் தராமல் உங்களை விட்டு விடுவது கிடையாது. கண்ணியமான சகோதரி, அடுத்தது மிக முக்கியம் என்னென்றா, ரிலீஸ் பண்ணி சொல்லுறேன் உங்கள் எல்லாருக்கும், என்னையும் சேர்த்து சொல்லுறேன், நாம அனுபவிக்கக்கூடிய விடயங்களை விசேஷத்துல போடவான். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் படுத்த படுக்கைகள் இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் பயங்கரமான நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சில பிள்ளைகள் அதுக்கு என்ன ரீசன் என்று பார்த்தா சில உலமாக்கள் எழுதுறாங்க, சிலர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய அழகை, தங்களுடைய பிள்ளைகளுடைய திறமைகளை மக்களுக்கு மத்தியில போர்ட் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க. இந்த பார்க்கக்கூடிய எல்லோருமே மாஷா அல்லாஹ் பாரக்கல்லா சொல்லக்கூடியவங்க அல்ல. பாருங்கள் இந்த பிள்ளைகளுடைய டேலண்ட, அது செல்லக்கூடிய நோக்கம் 2 விதமாக இருக்கலாம்.
புகழ்வதற்காக இருக்கலாம். இன்னும் சிலர்கள் என்னுடைய பிள்ளைக்கு இது இல்லையே என்று ஏக்கத்தோட பார்க்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கலாம். அதனால உலமாக்கள் எழுதுறாங்க, நீங்க ஹோட்டல்களுக்கு போனாலும் அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்து சாப்பிடுவாங்க. கண்ணாடிக்கு முன்னால் இருக்கக்கூடிய பண்ணையோ நீங்க பொருட்களோ எடுத்து சாப்பிடுறத கவிழ்ந்துக்கோங்க. ஏனென்றால் பாதையில போகும் போது நிறைய மக்களுடைய கண் அதுல படுவது. பணம் கொடுத்து வாங்க முடியாத கஷ்டமான மக்கள் அதை பார்த்து தன்னுடைய கண்களால் எனக்கு இந்த பொருளை வாங்க முடியாதே, அதாவது சாப்பிடக்கூடிய பொருட்கள், இந்த பொருள் எனக்கு சாப்பிட முடியாது, இந்த பன் எனக்கு வாங்க முடியாது, இந்த ஷார்டிஸ் எனக்கு எடுக்க முடியாது என்று மக்கள் ஏற்கப்படுறாங்க. சில நேரங்கள் அதனுடைய தாக்கம் உங்களுக்கு உண்டாகலாம், அதனுடைய தாக்கம் உங்களுக்கு உண்டாகலாம். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் உள்ள காலத்துல இருந்த யூதர்கள் கண்ணூரை நம்பினாங்க. அவங்க கண்ணூறு பட்டுட்டு சொன்னா கையில ஒரு தாயத்தை கட்டிக்கொள்வாங்க, ஒரு கயிறை கட்டிக்கொள்வாங்க. நசாராக்களும் அவங்களும் இந்த கண்ணூரை பூஜை என்று சொல்லுவாங்க. இந்த கண்ணூரை கண்டுட்டா அவங்க ஓடி பார்த்து அவங்க பைபிள்ல வரக்கூடிய சில வார்த்தைகள் எழுதி ஒரு தகட அவங்களுடைய பாக்கெட்ல வச்சு கொள்வாங்க. அதே போல எங்களோட பௌத்த சகோதரர்கள் கூட என்ன செய்வாங்கன்னா இதனுடைய எத்வாக சொல்லுவாங்க, கண்ணூர் பட்டுட்டா அவங்க என்ன செய்வாங்க, இந்த கண்ணூர்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவங்களும் என்ன செய்வாங்கன்னா சில தகடுகளை எடுத்து கொழுகி கொள்வாங்க. இந்து சகோதரர்கள் எடுத்தால் வித்தியாசம். அவங்க என்ன செய்வாங்க, வீட்டுக்கு முன்னால பூசணிக்காவை வச்சிருப்பாங்க, வாகனத்துக்கு முன்னால ஒரு ஜெசிக்காவையும் கொச்சிக்காவையும் மிளகையும் எடுத்து கட்டி தொங்க விடுவாங்க. இல்லாத வீடுகளுக்குள்ளால அல்ஹம்துலில்லாஹ் அவங்க வீடை சுற்றி என்ன செய்வாங்க, பாதுகாப்பு, அதாவது பொம்மைகளை வைப்பாங்க. ஆனா எங்க இஸ்லாமியர்கள் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய மார்க்கத்தை தவிர மற்ற எல்லா மதத்தவர்கள் செஞ்சதே நாங்க எடுக்கிறோம். சிலர்கள் எங்களுடைய வீடுகளை பார்த்தா எல்லா இடங்கள்லயும் போத்தல்களை வச்சிருப்பாங்க, தகடுகளை வச்சிருப்பாங்க, ஒரு பிளேட்டை தொங்க வச்சிருப்பாங்க. நான் கண்ணியமானவர்களே, நான் அன்பாக கேட்கிறேன், துஆவுக்கு இல்லாத பவர், என்னுடைய நாவால நான் ஓதக்கூடிய துஆவுக்கு இல்லாத பவர் அந்த போத்தலுக்கு இருக்குமா? என்னுடைய நாவால நான் அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய துஆவை விட தொங்கக்கூடிய அந்த தகடுக்கு இருக்குமா? கண்ணியமான சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சிலவர்களுக்கு தாயத்தை கட்டிருக்கலாம். ஆனா எங்கேயும் ஒரு வீட்டுல போய் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்குள்ள முசீபத்துகள் இருந்தால் முதலாவது செஞ்சது 2 ரக்காத் தொழுவாங்க. எந்த வீட்டுல தொழுகை இல்லையோ, இந்த வீட்டுல குர்ஆன் இல்லையோ, ஸலவாத் இல்லையோ, ஸிக்ர் இல்லையோ, நீங்க ஹரத்துல இருக்கக்கூடிய காபாவுடைய புடவையை கொண்டு வீட்டுக்குள்ள தொங்க வச்சாலும் அந்த வீட்டுக்குள்ள முசீபத் தான் இருக்கு. ஏன்? எந்த வீட்டுல தொழுகை இல்லையோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த வீடுகளுக்கு இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சூழ், அதாவது ஒரு கண்ணூர் பட்டுட்டா அதுல இருந்து பாதுகாக்கிறது எப்படி, அதுல இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி, எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்யறது? சிலர்கள் கண்ணூர் பட்டுட்டா தண்ணி பொட்டலையும் எடுத்து ஓடி வருவாங்க, எனக்கு ஓதித்தாங்க. நான் சொல்லுறேன், நீங்க பள்ளிக்கு வந்து ஹஸ்ரத்மார்களுக்கு கொடுக்கறத விட உம்ம வாப்ப பிள்ளைகளுக்கு ஓதுங்க, உம்ம வாப்ப பிள்ளைகளுக்கு ஓதி ஊடுங்க. சொன்னாங்க, கண்ணூர் யாரால பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் என்றா செய்ய வேண்டிய முதலாவது வேலை அவரை முகத்தையும் அவருடைய கையையும் அவருடைய காலையும் அவருடைய முழு உடலையும் கழுகி அந்த தண்ணீரை நீங்க எடுத்து கண்ணூர் பட்டவருடைய மேல ஊட்டி விடுங்கன்றார். நான் நேரத்தோட சொன்ன சம்பவம், அந்த 2 சஹாபில அடுத்த சஹாபிய ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முழுமையாக குளிக்க வைத்து அந்த தண்ணீரை எடுத்து சஹர் ரலியல்லாஹுடைய மேல ஊற்றினதற்கு பின்னால்தான் அல்லாஹ் இடத்திலிருந்து அவர்களுக்கு ஷிஃபா கிடைக்கும். 2வது, ஒருவர் இவரால்தான் எனக்கு கண்ணூர் என்று சொன்னால் நீங்க பயப்படாம அவரை கண்டதற்கு பின்னால்தான் உங்களுக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டது என்று உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அந்த சகோதரர் போய் சந்திச்சு சொல்லுங்க, நீங்க முதுவெடுத்த தண்ணீர் எனக்கு தாங்க என்று கேளுங்க. முதுவெடுத்த தண்ணீரை கேளுங்க. உங்களுக்கு அவரால் இல்லாட்டி அதற்கு மருந்து எதிலையும் இல்லை, அதுல மருந்து எதிலையும் இல்லை, உங்களுக்கு சரியாக இவரால் என்று தெரியும் என்று சொன்னால் அவரிடத்துல போய் அந்த தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீர் உங்களோட மேனியில ஊற்றி போங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். 3வது, நெஞ்சில கைய வச்சு அதாவது லேசாக தட்டிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹும்ம அஸ்ஹிபு அன்ஹு ஹர்ரஹா வபர்தஹா வவஸபஹா என்ற துஆவை ஓதிக்கோங்க என்று சொன்னாங்க. அதே போல இன்னும் 2-3 துஆக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த துஆவை விட்டுடவாங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு அந்த துஆவை ஓதுங்க. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது கவலையோட, அதாவது உடம்பு வருத்தத்தோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றா கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன நிகழ்ந்துச்சு? சொன்னாங்க, உடம்புல ஒரு தாக்கம்,
வருத்தமாக இருக்கிறது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆவை ஓதி அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனில ஊதினாங்க. பிஸ்மில்லாஹி அர்கீக, துஆவை பாடமாக்கிக்கோங்க. பாடம் இல்லைண்டா எழுதி வீடுகள்ல உங்களோட பெட்ரூம்லயோ பிள்ளைகளுக்கு இந்த துஆவை பாடமாக்க வைங்க. அத ஒரு அதிகமாக, அதாவது பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த துஆவை எழுதி வைங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த துஆவை ஓத சொல்லுங்க. இது மிக முக்கியமான ஒரு துஆ. பிஸ்மில்லாஹி அர்கீக, அதாவது மின் குல்லி ஷைஇன் யுஹ்தீக வ மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹ் யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். இந்த துஆவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனில ஊதினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதற்கு பின்னால அல்லாஹ் அதுல பெரிய மாற்றங்கள் உண்டாக்கினார். கண்ணியமான சகோதரர்களே, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்த இன்னும் ஒரு மிக முக்கியமான துஆ, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்பொழுதும் காலையில அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஓதின ஒரு துஆ தான், உஈது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா. இந்த துஆவை ஓதி தன்னுடைய பேர பிள்ளைகளுடைய, அதாவது மேனில் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி ஊதுவார்கள். சூரா 3ஐயும் ஓதி ஊதுவார்கள். இது நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உங்களோட வாகனத்துக்கு ஊதுங்க. உங்களோட வாகனத்துல ஏறி உட்கார்ந்து ஓதுங்க. உங்களோட சொப்புக்கு போனா இதை கட்டாயமாக ஓதுங்க. உங்களுடைய பிள்ளைகளை மனித மக்களுக்கு மேல நீங்க கட்டாயமாக ஓதி ஊதுங்க. ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருள்ல ஓதுங்க. ஏன் சொல்லணும்டா, இந்த கண்ணூர் எதுல படுமோ அதுல தாக்கம் உண்டாகும். ஒரு மனிதனை கொண்டு போய் கபர்ல சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஆகையால கண்ணியமான சகோதரர்களே, முடியுமான அளவுக்கு அல்லாஹ் தந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த நியமத்துகளை அதாவது அனுபவித்து காட்டுவோம். ஆனால் அந்த நியமத்துகளை அனுபவித்து காட்டும் போது மற்றவர்களுடைய உள்ளத்துல பொறாமைகளும் கண்ணூரும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பகட்டாக பெருமையாக மற்றவர்களுக்கு முன்னால ஒரு குரோதத்தை வைரத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த நியமத்துகளை பயன்படுத்தாம நல்ல முறையில நாங்க துஆக்களோடு அல்லாஹ் தந்த நியமத்துகளை பயன்படுத்துவோம். வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் இந்த பயங்கரமான கண்ணூரை விட்டும் பாதுகாப்பானாக. இந்த கண்ணூரை விட்டும் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய வியாபாரங்கள், எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய உடல் ஆரோக்கியம், அதே போன்று யா அல்லாஹ் நீ என்னென்ன நியமத்துகள் எல்லாம் எங்களுக்கு தந்தாயோ அனைத்து நியமத்துகளையும் கண்ணூரையும் சூனியத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. எங்களுடைய குடும்பங்களை நீ புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ் யாரிடத்திலும் கையேந்து வச்சிடாதே யா அல்லாஹ். யாருக்கு முன்னாலும் எங்களை கேவலப்படுத்திடாதே யா அல்லாஹ். யாருடைய குறைகளும் எங்களை கண்களுக்கு காட்டிடாதே யா அல்லாஹ். எங்களுடைய குறைகளை மற்றவருடைய கண்களுக்கு காட்டிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் பணிவையும் தவாபும் எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் குடும்பத்தோடு ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். நல்ல மௌத்துகளை, சிறந்த மௌத்துகளை தந்திரியா அல்லாஹ். என்னுடைய மௌத்துகளை கண்ணியமான மௌத்துகளாக ஆக்கிரியா அல்லாஹ். கலிமாலையும் ருக்கூலையும் சுஜூதிலையும் குர்ஆனோடையும் நல்ல விடயங்கள் செஞ்ச நிலையில மௌத்தாக்கிரியா அல்லாஹ். நல்ல கெட்ட இழிவான மோசமான படுத்த படுக்கையில இழுப்பட்ட நிலையிலையா அல்லாஹ். மற்றவர்கள் மௌத்த பார்த்து கேவலமாக நினைக்கக்கூடிய நிலையில எங்களை யாரையும் ரூஹையும் நீ எடுக்கிறாரையா அல்லாஹ். யா அல்லாஹ் குறிப்பாக இந்த கண்ணியமான சந்தியான மாதத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் எல்லோரையும் நல்ல விடயங்களுக்கு காவியாக பயன்படுத்தியா அல்லாஹ். கெட்ட விடயங்கள், மோசமான விடயங்கள், அநியாயமான விடயங்கள் யா அல்லாஹ் அனைத்து விடயங்களுக்கும் ஷர்ராக இருப்பதை விட்டும் எங்கள் எல்லோரையும் உலகத்துல பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாளை மறுமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு நுழைந்து உன்னுடைய சந்திப்பையும் உன்னுடைய பொருத்தத்தை